Welcome to my channel Syed Sultan TV. Please subscribe my channel. சூரியன் கிழக்கில் உதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ராங் ஸ்டேட்மெண்ட். சூரியன் கிழக்கில் உதிப்பதில்லை. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் புரியாது, ஏன்னா ரீல்ஸ் பார்க்குறோம்ல. சரி, உங்க எல்லாருக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு மட்டும், பெரியவங்க யாரும் கை தூக்க கூடாது. 50 பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க ஓட்ட பந்தயத்தில். ஆர் யூ வித் மீ? ஆம் ஐ ஆடிபிள்? டீச்சர்னா அதெல்லாம் கேட்டுக்கணும். 50 பேர் ஓடிட்டு இருக்கீங்க, நீங்க ஓடிட்டு இருக்காங்க, நீங்களும் ஓடுறீங்க. 2வது ஆளை தாண்டிட்டீங்க. இப்போ உங்க பொசிஷன் என்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட்னு சொன்னதெல்லாம் ஃபெயிலு. 2வது ஆளை தானே தாண்டி இருக்க. உனக்கு முன்னால் ஒருத்தன் ஓடிட்டு இருக்கிறான்ல, அதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்னு வந்துருவியா? அவசரப்படாத, நிதானமா இரு. அடுத்து ஒரு கேள்வி கேட்க போறேன், ஒருத்தனும் பதில் சொல்ல மாட்டீங்க. கடைசி ஆளை தாண்டிட்டீங்க. இப்போ உங்களுடைய எண் என்ன, பொசிஷன் என்ன? 49 சொன்னதெல்லாம் ஃபெயிலு. கடைசி ஆளை எப்படி தாண்டுவ? யோசிக்கிறதே இல்லையா குழந்தைகளை? ஹே, இங்க வா, என்னோட ஹேண்ட் போயிடுறதா என்னன்னு கேளு. அதுக்கு தான் திராவிட மாடல். ஹேண்ட் போனா ரியாக்டிவ், என்னன்னு கேட்டனா ப்ரோஆக்டிவ். ப்ரோஆக்டிவா இரு. 1000 ரூபாய் போட்டு சினிமா பார்க்கறதோ 2000 ரூபாய் போட்டு கூட்டத்துக்கு போறதுமா முக்கியம் இல்லடா. என்னதான் இருந்தாலும் சினிமா பார்த்து கை தட்டுங்க. ரேஷன் கார்டில் பேர் மாத்தாதீங்க. அது நம்ம அடையாளம் இல்லடா. நம்ம அடையாளத்தை, நம்ம ரத்தத்தை மாத்திக்க முடியுமா? நாம இது திராவிட இனம் இல்ல. இந்த உடம்புக்குள்ள ஓடுறது இந்த ரத்தம் இருக்குல்ல, இந்த ரத்தத்திற்கான அந்த அமைப்பு இருக்குல்ல, அந்த மரபு இருக்குல்ல, அந்த பூர்வீக பழங்குடியினராக இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட இனத்திற்கான அந்த ரத்தத்தை நாம் ஒருபோதும் மரபணு மாற்றங்களுக்கு உட்படுத்த மாட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள் ஜெயிக்கிறார்கள். சும்மா ஒரு இடத்துக்கு வந்தோமா போனோமாங்கிறது இல்ல. சுயமரியாதைங்கிறது என்ன தெரியுமா குழந்தைகளை? செல்ஃப் ரெஸ்பெக்ட். சொல்லுங்க பாப்போம். செல்ஃப் எஸ்டீம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, ஈகோங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. 3 வேற வேற. ஈகோவா இருக்கிறவங்க எல்லாம் செல்ஃப் ரெஸ்பெக்டடா நினைக்கிறாங்க. கிடையாது, அது கர்வம், அகங்காரம். செல்ஃப் எஸ்டீம் இருக்குல்ல, அதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயம். எனக்கு பல நாட்களா இதுக்கு விளக்கம் தெரியாது. சுயமரியாதை சுயமரியாதை சுயமரியாதைன்னு படிச்சிருக்கிறேன். சுயமரியாதைனா என்னன்னு சொல்றாருங்க கலைஞர். என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லுவது மட்டும் சுயமரியாதை இல்லை, நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லுவதும் சுயமரியாதை தான். என்ன விஷயங்க இது? இந்த சுய ஆன்ம பரிசோதனை இருக்குல்ல, அந்த பரிசோதனையை இந்த வார்த்தை எனக்கு தருகிறது. குழந்தைகளே, அவ்வளவு சாதாரணமாக இந்த நாற்காலிகள் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. யாழினி வந்தவுடனே ஒரு கேள்வி கேட்டாங்க. உங்க எத்தனை பேருடைய பாட்டி காலேஜுக்கு போயிருக்காங்க? எத்தனை பேருடைய அம்மா காலேஜுக்கு போயிருக்காங்க? இங்க நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தான். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு 20-25 வருஷத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒருவேளை உங்களுடைய தாயார் படித்திருக்கலாம். படித்திருக்கிறார்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான வெளிச்சமே தவிர வேறு எதுவும் கிடையாது. நம்ம இனத்தில் இருந்து எது பறிக்கப்பட்டதுன்னு சொல்லட்டுமா? நான் சொன்னேன்னா நீங்க கேட்டுக்க மாட்டீங்க. பசங்களுக்கு சொல்றேன், அமைச்சரும் இருக்கிறார், அமைச்சர் அவர்களுக்கும் நான் நன்றியை சொல்றேன். என்ன தெரியுமா? பெண்களுடைய முன்னேற்றம் ரொம்ப அவசியம்ங்க, ரொம்ப அவசியம்யா. ஏன்னா பன்னெடும் காலமாக தோற்கடிக்கப்பட்டோம் பாருங்க. நிறுத்தி ஒரு இடத்துல சுயமரியாதையா ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்து ஓடுறா அப்படின்னு சொல்லும் பொழுது சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த சந்தோஷத்துல இந்த பசங்களை கவனிக்க விட்டுட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் எனக்கு மனசுல இருக்கு. இந்த யங் பாய்ஸ் இருக்கீங்கல்ல, உங்களையும் கவனிக்க வேண்டும். உங்களையும் தன் கையில் பொறுப்புடன் எடுத்திருக்கிறது இந்த அரசு. வெறும் புதுமை பெண்கள் திட்டம் அல்ல, தமிழ் புதல்வன் திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும் தெரியுமா? பாய்ஸ் கரெக்டாக முடி வெட்டுவீங்க.
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிசிப்ளின். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்முடைய நாட்டில் நாம் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாசிக்க தொடங்கள். பாருங்க, டென்மார்க்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. நான் ஒரு 2-3 விஷயத்தை சொல்லி உடனே முடிக்கிறேன். டென்மார்க்ல ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. என்னன்னா, பன்றிகள் மாட்டினுடைய தீவனத்தை சாப்பிட்டுடுதுங்க. மாட்டினுடைய தீவனம் தடப்படுறதுனால மாட்டிறைச்சி பால் பண்ணை கீழே போய்கிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. கவனமா கேளுங்க. இதைத்தான் செய்தார்கள், இதைத்தான் செய்ய போகிறார்கள். இந்த கலவரத்தில் நாம் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்றால் ஒற்றை படகு நமக்கு இருப்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதை பிடித்துக் கொண்டு கரையேறணும். சாதாரணமான ஜல்சலா இல்லை இது. நான் சொல்றேன் பாருங்க, ஒரு விவசாயி இதுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. சொன்னா, பன்றிகள் எல்லாம் தனியார் படுத்துங்கய்யா, கவர்மெண்டால முடியாது. தனியார் படுத்திட்டு அது மூக்கில் 6 மாசத்துக்கு வளையம் போட்டுருங்க. எப்படிரா போடுங்களேன், 6 மாசத்துல எத்தனை குட்டி அது போட்டாலும் அத்தனைக்கும் வளையம் போட்டுடுங்க. போட்டா அந்த பன்றிகள் நிலத்தை தோண்டி தானே கிழங்கு எடுக்குது. அந்த வளையம் இருந்துச்சுன்னா தோண்டி கிழங்கு எடுக்குது. 6 மாசத்துல எப்படி தீர்வு வரும்னு நினைக்கிற? வரும். எப்படி சொல்ற? நீங்க வரும், இல்லைன்னா என்னை சிரசேதம் பண்ணிடுங்க. சரி புடுறா, எல்லா பன்றியும் தனியார்கிட்ட கொடுறா, மூக்கில் வளையம் போடுறா. வளையம் போட்டாங்க, குட்டிக்கு எல்லாருக்கும் வளையம் போட்டாங்க. 6 மாசத்துல ப்ராப்ளம் சால்வ்டு. எப்படி தெரியுமா? தாய்க்கு தந்தைக்கு வளையம் போட்டாச்சா, அது பிறக்கிற குட்டி போய் தோண்டுச்சா கிழங்க, அது தோண்டக்கூடாது, அது மூக்கில் போட்டாங்களா? தாய் தந்தையருக்கும் வளையம், குட்டிக்கும் வளையம் என்று போடப்பட்ட இந்த குடும்பம் இருக்குல்ல, அதற்கு பிறக்கின்ற குழந்தைக்கு தோண்டுவது என்றால் என்ன என்று தெரியாமல் போய்விட்டது. அப்படித்தான் நம்மை சூழ்ச்சி செய்தார்கள். நம்முடைய தாய் தந்தையருக்கு, நம் தாத்தன் பாட்டிக்கு இவர்கள் மூக்கு வளையம் போட்டார்கள். அந்த மூக்கு வளையத்தை அறுத்து எறிந்து நம்முடைய உரிமையை நமக்கு பெற்றுத்தந்த தலைவர்களை நாம் அரசியல் பூர்வமாக, சரித்திரம் பூர்வமாக புரிந்து கொள்ளணும். இப்போ நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. அதான் ஒருத்தருக்கு மாற்றம் சொன்னாலே பிடிக்காதான். மாற்றம் ஒன்றே மாறாது. இந்த தத்துவத்தை கூட தெரிஞ்சுக்க முடியல. எத்தனையோ பேர் வந்தார்கள், எத்தனை. அதனால் தான் தம்பி சொன்னான், இந்த பந்திலே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய காற்று என் தாத்தா பெரியாரினுடைய காற்று, அதற்கு பின்னால் அடைக்கப்படுகின்ற காற்று பேரறிஞர் அண்ணாவுடைய காற்று, அதற்கு பின்னால் அடைக்கப்படுகின்ற காற்று கலைஞருடைய காற்று, அதற்கு பின்னால் அடைக்கப்பட வேண்டிய காற்று தளபதி அவர்களுடைய காற்று, அதற்கு பின்னால் அடைக்கப்பட வேண்டிய காற்று இளைய தளபதி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய காற்று என்று ஏன் சொல்லுகிறோம்? ஏன் சொல்லுகிறோம்? கட்சியை வளர்ப்பதற்காக கிடையாது. தமிழர்கள்லாம் ரொம்ப உஷார். சினிமா பார்த்து விசில் அடிச்சு கை தட்டுவோம், ஓட்டு போட மாட்டோம். நாங்க அப்படிதான், பழகிருச்சு எங்களுக்கு. சரியா? அதான் சொன்ன, 1000 உண்டு இங்கு ஜாதினோல. எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி, ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோம், சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோம். சூப்பர் பாட்டு அது தம்பி. அதை எடுத்தா அடிக்கும். சரி, நான் இந்த பசங்களெல்லாம் சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். மேடையில் பாட்டு சொல்லும்போது பாதியாக சொல்லாதீங்க, முழுசாக சொல்லுங்க. அதுக்கு படிக்கணும், படித்து மனப்பாடம் பண்ணணும். என்ன, நானாவது சின்ன வயசில் மனப்பாடம் பண்ணது இப்போ பேசிடுறேன். இந்த வயசில் குழந்தைகள் சின்ன வயசில் மனப்பாடமே பண்ணுறதில்ல. என்னென்னா, ஆனால் இப்போ சினிமா பாட்டெல்லாம் மனப்பாடமாக இருக்குது. நான் இப்போ ஒரு ஊருக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஒரு 6 மாத குழந்தைக்கு சோறு ஊட்டுது ஒரு அம்மா. 6 மாத குழந்தை, அதுக்கு ஒன்றும் தெரியாது. சோறு ஊட்டுது, அது துப்புது, மறுபடியும் சோறு ஊட்டுது, துப்புது. துப்பாமல் இருக்கிறதுக்கு பாட்டு பாடுது. சரி, என்ன பாட்டு பாடுதுன்னு பார்த்தேன். காற்று மேலே, காற்று கீழே, காற்று சைடில், காற்று ரைட்டில், காற்று மேலே காற்று அடிக்குது, நாற்று மேலே நாற்று. இந்த தவறை ஒருபோதும் எங்களுடைய இயக்கம் செய்ததே கிடையாது, தெரியுமா? சாப்பிட மறுத்தால் பசித்திருக்கின்ற வரைக்கும் அது விட்டு வைக்கும். இல்லை என்றால் கழகத்தின் கொள்கைகளைத்தான் அதற்கு நாங்கள் சோறுட்டுகின்ற பொழுது பாடலாக பாடுவோமே தவிர ஒருபோதும் பொழுதுபோக்கு அம்சங்களை அவர்களுக்கு கொடுப்பது என்பது எங்கள் வரலாறிலேயே கிடையாது என்பதுதான் வருங்காலத்தில் இவர்கள்தான் நம்மை ஆட்சி அமைக்க வேண்டும் என்று என்னை போன்றோர்கள் சிந்திப்பதற்கு காரணம். உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்றேங்க. ரொம்ப ஷாத்திர்தாரின்ற ஒரு வார்த்தை இருக்கு உருதுல. ஷாத்திர்தாரினா என்ன அர்த்தம்னா, சந்தர்ப்பவாதம், ஒரு விதமான குறுக்கு புத்தி,
ஒரு மன்னனுக்கு ஒரு வேட்டையில் கண்ணு போயிடுச்சு. அவனுக்கு ஒரு கண்ணு இல்லை. ஆனால் அவன் வருங்காலத்தில் தனக்கு நல்லா இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஓவியம் வரைய விரும்பினானா. இவர்களெல்லாம் நாம் அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக சொல்ல. மாணவர்கள் மட்டும் நிமிர்ந்து உட்காருங்க. மாணவர்கள் மட்டும். சார் 100% நிமிர்ந்து உட்காந்துருக்காங்க சார். சொன்ன உடனே நிமிர்ந்து உட்காந்தீங்கல்ல, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம். உட்காந்த இடத்துலேருந்தே 2 இன்ச்சு உயர்ந்திருக்கீங்க. நிமிர்ந்துருங்க, எப்போவுமே நிமிர்ந்துருங்க. பாருங்க, அவன் ஒரு ஓவியனை கூப்பிட்டு வரைய சொன்னான். பாரு, எனக்கு கண்ணு ஒன்று இல்லைங்கிறதே தெரியக்கூடாது, வரைஞ்சா அவனால் பார்த்து வரைகிறதுல அந்த கண்ணு ஊனமாக தான் வரைய முடியும். எத்தனையோ பேர் ட்ரை பண்ணிட்டாங்க. ஒருத்தன் வந்தான் பாருங்க, அவன் சந்தர்ப்பவாதி. சார், என்ன சார் வேணும் உனக்கு? நல்ல படம் வேணும்ப்பா. இந்த ஒத்த கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறிய? இல்லைப்பா, எனக்கு 2 கண்ணும் நல்லா தெரியுறமா. அப்படிலாம் வரைய முடியாது சார், பார்த்து தானே வரைய முடியாது. ஆனால் என் ஊனம் தெரியக்கூடாது வெளியில், நான் என்ன செய்யறதுன்னு சொல்லு. ஒன்று செய். நீ எப்போ சார் இந்த கண்ணு போச்சு உனக்கு? நான் வேட்டையாடும் போது போயிடுச்சுப்பா. எப்படி போச்சு? நான் குறி வச்சேனா, குறி வச்சேனா, ஒரு மான் அது தெரிச்சு போகும்போது அதனுடைய கொம்பு கண்ணில் பட்டுருச்சுப்பா. எப்படி சார் குறி வைப்பேன்? நீ இந்த கண்ணால் தான்ப்பா வைப்பேன். அடி எங்கே சார் பட்டுச்சு? இந்த கண்ணில் பட்டுச்சு. குறி வைக்கும்போது எந்த கண்ணை சார் மூடுவேன்? இந்த கண்ணை தான் மூடுவேன். மூடி எப்படி பிடிச்சி குறி வைது சார், நான் அப்படியே படம் வரைஞ்சிடுறேன் தானே. அவன் ஊனமும் தெரில, படமும் வரைஞ்சிட்டானுங்க. இப்போ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. மொத்தமாக பார்த்தா தான் ஊனம்னு தெரியும், படம் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம சில விஷயங்கள்ல யோசிக்காம நம்முடைய உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இன்னைக்கு யூத் இருக்கிறீங்கல்ல, உங்களுடைய லீடர் யாரு? யார் உங்களுடைய லீடர்? யார உங்களுடைய லீடரா நீங்க அமைக்கணும்ன்றது சொல்றேன். ரொம்ப கவனம். நான் எந்த கட்சியின் சார்பிலும் பேசல. இவர்களைத்தான் நீங்கள் குருவாக லீடராக எடுத்துக்கணும்னு கூட நான் சொல்லல. ஆனால் தப்பான தலைவர்கள் பின்னால் மட்டும் போயிடாதீங்க, அது ஆபத்தை விளைவிக்கும். இந்த எறும்பு இருக்குல்ல, எறும்பு நீங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பு வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கும், நிறைய எறும்புகள். சயின்ஸ் என்ன தெரியுமா? ஏன் அது வட்டம் அடிக்குதுன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்கேயாவது ஒரு 100-200 எறும்பு வட்டம் அடிச்சிட்டு இருக்குன்னா ஒரு 7-8 நாள்ல அந்த எல்லா எறும்பும் செத்துரும். அதுக்கு டெத் போல்னு பேரு. என்ன ஆகுது தெரியுமா? எறும்புகள் வாசனையோடு தான் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று போவார்கள். அந்த வாசனையை கருத்தில் கொள்ளாமல் ஏதேனும் ஒரு தலகணம் பிடிச்ச, விஷயம் தெரியாத, அறிவியல் ஞானமோ அரசியல் ஞானமோ இல்லாம ஒரே ஒரு எறும்பு மட்டும் தனியா போகும். சரியா? நிறைய எறும்புகள் தான் எதுக்கு பின்னால போறோன்னு தெரியாம இந்த வாசனையில் அதுக்கு பின்னால போயிடும். அந்த போச்சில எறும்பு அதுக்கு எங்க போறதுன்னு தெரியாது, அது வட்டம் அடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பின்னாலேயே வட்டம் அடிச்சு எல்லா எறும்பும் செத்துப்போம். பார்த்தா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அப்படி தவறான தலைவர்களுக்கு பின்னால் போய் செத்து போன பல பேரை தெரியும். அப்படி போகாமல் நல்ல தலைமையை புரிந்து கொள்வதற்கு சரித்திரம் தெரிச்சு கொள்ளுங்கள். கையிலே புத்தகத்தை எடுங்கள், அரசியலை தெரிந்து கொள்ளுங்கள், அரசியல் பேச்சுகளை கவனியுங்கள், தினந்தோறும் தினசரி வாசியுங்கள். வேக வேகமா அந்த போனை பார்க்குறீங்கல்ல, அந்த பழக்கத்தை ஒரு 2 மணி தியானத்திற்கு குறைத்து தினசரியை படிங்க. நிறைய தினசரி படிங்க, வார பத்திரிகை படிங்க, மாச பத்திரிகை படிங்க. ஆங்கிலம் தமிழ் எது கிடைக்கிறதோ காலையில் 1 மணி நேரம் வாசிப்பு பயிற்சியை கையில் கொண்டால் உலகத்தில் எது நடக்கிறது, எது நடக்காமல் இருக்கிறது, எது நடந்திருக்க வேண்டும், எது நடந்திருக்க கூடாது என்கின்ற புத்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்பொழுது இந்த கருத்தியல் கூட்டங்கள் இல்லாமலேயே திராவிட முன்னேற்றத்தின் கழகத்திற்கு பின்னால் நாம் எல்லோரும் அணி சேருவோம். அது ஒன்றுதான் நம்முடைய விடிவெள்ளி என்று சொல்லிக்கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டுமாய் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.